UPVC Windowsல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? எஸ், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய UPVC Windowsல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்த்துக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு UPVC Windows போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி UPVC Windows போட்டிருக்கீங்களா? அது எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல UPVC Windows அப்படிங்கிறது அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு. நம்ம வீட்டுக்கு PVC பைப் பயன்படுத்திருப்போம், UPVC பைப் பயன்படுத்திருப்போம். PVCக்கும் UPVCக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, UPVCனால அதிகமான அளவுக்கு வெப்பத்தை தாங்க முடியும். அதே மாதிரி இது வந்து தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துலையும் மாறாமல் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு UPVC பைப்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு சில இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே ஒர்க் ஆகுது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜன்னல்களில் UPVC விண்டோஸ் பயன்படுத்துறதுனால தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி மாறாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயில் அதிகமாக படுறதுனால சீக்கிரம் மெல்ட் ஆக முடியும். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற இடங்களில் சுருக்கம், விரிவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம வீடுகளில் மரக்கதவுகள், மர ஜன்னல்கள் பயன்படுத்தும் போது அதிகமாக மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே ரொம்ப லாக் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரியான இடங்கள்லாம் நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மழை பெய்யறதுனாலையும் அதே மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரக்கதவுகளும் மர ஜன்னல்களும் வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ப்ராப்பராக அந்த நிலையில் வந்துட்டு நம்மளால் சாத்த முடியல, ரொம்ப டைட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த வகையில் UPVC விண்டோஸ் பயன்படுத்தும் போது எந்த விதமான தெர்மல் எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்காமல் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு UPVC விண்டோஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இது ஒரு பெரிய போனஸான விஷயமா உங்களுக்கு இருக்கும். UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வுட் விண்டோவை விட இதோட லைஃப் கம்மி. மர விண்டோ அப்படிங்கிறது ஒரு 40 வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் வரும். லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது எதுக்காக நான் மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதோட குவாலிட்டி. ஸோ நீங்கள் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா அது வேஸ்ட் உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. 30 இயர்ஸ் வரைக்கும் அதோட ப்ராப்பரான மெக்கானிசம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஸ்லைட் பண்ணுறது, அதே மாதிரி டோரை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 25 to 30 இயர்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே சின்ன சின்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. உடன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் 40 வருஷம் to 50 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வுட், சீசனிங் பண்ணப்பட்ட ஒரு வுட்டை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா உடன் விண்டோட லைஃப் 40 to 50 வருஷம் வரைக்கும் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரைஸுமே இருக்குது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான ப்ரைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லைடிங் தான் ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் 380 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது. 400 வரைக்கும் சில இடங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்லைடிங்கை தாண்டி ஹேங்கிங் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஹேங்கிங் விண்டோட பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் 420 430 அந்த மாதிரியான ப்ரைஸில் 400லேருந்து சில இடங்களில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு UPVC விண்டோஸோட விலை அப்படிங்கிறது இருக்குது. இதே நீங்கள் உடன் விண்டோ போனீங்கன்னா இதுக்கு செலவான அந்த அமௌண்ட்லேருந்து 30% 40% மினிமம் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி லேபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ UPVC விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு மரக்கதவுகளை பொறுத்த வரைக்கும் மர நிலைகளோடைய இந்த கிரில் வரதுனால ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம தனியாக வந்துட்டு கிரில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சில கம்பெனிஸ் வந்துட்டு கிரில்லோடய கொண்டு வராங்க. பட் இன்னும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு அது பாப்புலர் ஆகல. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கு பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி அதில் வேறு ஏதாவது யூஸ் பண்ண மெக்கானிசம் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் க்ளீனிங் கஷ்டமாக இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, UPVC விண்டோஸோட ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கீழே, சைடில், மேலே எல்லா இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய நேரங்களில் மணல், தூசு எல்லாமே உள்ளே வந்து உட்காந்துக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃப். அதுக்குன்னு ப்ராப்பரான ப்ராடக்ட்டை வாங்கி தான் அதை க்ளீன் பண்ண முடியும். ப்ராப்பரான ப்ரஷ் வாங்கி தான் அதை க்ளீன் பண்ண முடியும். உடன் விண்டோவில் அதோட அந்த டோர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அந்த கான்செப்டே வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதுக்கு ப்ராப்பரான ஒரு பெயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா சன்னில் எக்ஸ்போஸ் ஆக இல்லை மழையினால் அதோட பெயிண்ட் உருந்து உள்ளது, அப்புறம் சின்ன சின்ன இடங்களில் பேந்து வருது, இந்த இடங்கள்லாம் உட்பட்டி பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடன் விண்டோவில் இருக்குது. பட் இதில் வந்துட்டு க்ளீனிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் போடுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்போ டெமாலிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வரைக்கும் அந்த விண்டோக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு பர்சனலாக UPVC விண்டோஸ் சில இடங்களில் பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விண்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் UPVC விண்டோஸ் பண்ணிக்க முடியும். பட் உடன் விண்டோ பண்ணுற மாதிரி தான் சுற்றி சிவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு ஸோ நிறைய வேலை இருக்குது. பட் UPVC விண்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சதுக்கப்புறமா கூட லெட்ஸே ஒரு 3x4 4x4 அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க விண்டோ ஸ்பேஸ் அப்படின்னா, அதுக்கப்புறமா கூட வந்து அளந்துட்டு என்ன சைஸில் UPVC விண்டோ வேணுமோ அதை ப்ராப்பராக ஃபிட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் UPVC விண்டோஸ் அப்படிங்கிறது
ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அடுத்து யூபிவிசி விண்டோஸில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விண்டோவை பொறுத்த வரைக்கும் 50% க்ளோஸ் 50% ஓப்பன் அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அந்த இடங்களில் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக அந்த மாதிரியான டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அண்ட் ஓப்பன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து யூபிவிசி விண்டோஸில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல். நம்ம உட்டன் விண்டோ பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாக உட்டாக இருக்கிறதுனால அது பெருசாக க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. பட் இது ஒரு கிளாஸ் மெட்டீரியலாக இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டர் ஏரியா க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு மெயினான ட்ராபேக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு யூபிவிசி விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத ஒரு மெட்டீரியல் கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோவோட கிராஸ் செக்ஷன் வியூ பொறுத்த வரைக்கும் உள்ள கண்டிப்பாக போல் தான் இருக்க போகுது. ஃபுல்லாகவே யூபிவிசி மெட்டீரியல் கிடையாது, உள்ள போல் தான் இருக்க போகுது. பட் அந்த போலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஸோ ஈஸியாக எங்கேயுமே டேமேஜ் ஆகாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு பொருள் பட்டு உடஞ்சாலும் அதுக்கப்புறம் இருக்க 2 லேயர் வந்துட்டு அந்த யூபிவிசி விண்டோஸ் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த யூபிவிசி விண்டோ வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட். யூபிவிசி விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கிளாஸஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கிளாஸ் மூலமாக குறிப்பிட்ட அளவுக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுதுனாலும் அது ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தின் லேயராக இல்லாமல் ஒரு திக் லேயராக இருக்கும். ஸோ 2 லேயர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையாமல் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு பொருள் ஏதாவது நம்ம எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னா கூட சீக்கிரமாக அது உடையாது, அது டெஃப்லான் கிளாஸஸில் கொடுக்கறதுனால. இதை தாண்டி யூபிவிசி விண்டோ வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டோட ஒரு ப்ரீமியமாக நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், ஒரு லக்ஸரியான ஒரு வீடு கட்டியிருக்கோம், அந்த இடத்துல யூபிவிசி விண்டோஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சில இடங்களில் இதோட எஸ்தட்டிக்கான லுக் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஆர்கிடெக்சர்லாம் நிறைய வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டச் கொடுக்கும். பட் இதை தாண்டி நிறைய கலர்ஸுமே இருக்குது. சாக்லேட் ப்ரௌன் கலர் இருக்குது, வால்நட் கலர் இருக்குது, அண்டு ஈவன் உட்டோட டெக்ஸ்சரில் உட்டோன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 30-40 ருபீஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லுக்லையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி யூபிவிசி விண்டோஸ் என்ன லுக்கில் வேணும்னு நினச்சாலும் உங்களால் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ரொம்ப நாளாக யூபிவிசி விண்டோஸ் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்துட்டு அதிகமாக சன்னோட எக்ஸ்போஸ் ஆக அது வந்துட்டு ஈஸியாக அங்கங்கே சின்ன சின்ன பிரேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதுவும் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வரும். அதை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு சன் எக்ஸ்போஸ் ஆகாமல் யூபிவிசி விண்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே உங்கள் யூபிவிசி விண்டோஸ்க்கு வராமல் இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்துட்டு யூபிவிசி விண்டோஸ் விசஸ் உட்டன் விண்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் உட்டன் விண்டோஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன், சில இடங்களில் யூபிவிசி விண்டோஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். யூபிவிசி விண்டோஸ் வந்து ஈஸியாக எங்கே மழை பெய்கிற இடங்களில், அதாவது டேரெக்டாக சன் எக்ஸ்போஸ்டாக இருக்கிற இடங்களில், டேரெக்டாக மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக யூபிவிசி விண்டோஸ் போவேன். ஏன்னா அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதனால் எந்தவித ரியாக்ஷனுமே இருக்க போகிறதில்ல. அண்ட் ஃபயர் ரிட்டார்டண்டாகவும் இருக்குது. கிச்சன் மாதிரியான இடங்கள்லையுமே நம்ம வந்து யூபிவிசி விண்டோஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உட்டன் விண்டோ யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஃபயர்லேருந்து. அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கிறோம், ஸோ அதிகமான ஆயில் அந்த கரைகள்லாம் வந்துட்டு உட்டன் விண்டோவில் வந்து பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் யூபிவிசி விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி ஒரு பெரிய லிவிங் ரூம், ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் உட்டன் விண்டோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் வேணும். ரொம்ப ப்ரீமியமான ஒரு விண்டோ நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வெளியிலேருந்து வீட்டை பார்க்கும்போதும் நேராக எலிவேஷனில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து உட்டன் விண்டோ பயன்படுத்தணும்னா இன்னும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். ப்ரைவேசி வைஸ்மே உட்டன் விண்டோஸ் யூபிவிசி விண்டோஸோட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூபிவிசி விண்டோஸோட நிறை குறைகள் ரெண்டுமே பேசியிருப்போம். அதே மாதிரி உட்டன் விண்டோவுமே கம்பேர் பண்ணி பேசியிருப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் யூபிவிசி விண்டோஸ் எங்கே பயன்படுத்தலாம், எந்த இடத்துல உட்டன் விண்டோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக முடிவு எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு எப்படி கட்டுறது, வீட்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிற நிறைய வீடியோ சிவில் இன்ஜினியர் சிம்பிள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவில் இன்ஜினியர் அகிலன். பாய்.